ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ப்ரெட்டையும் முட்டையும் வச்சுட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்லைஸ் மட்டும் நான் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். ப்ரெட்டு 8 ஸ்லைஸ் வந்து நான் தனியாக வச்சுக்கிறேன். இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன். இப்போ வந்து முட்டை வேக வச்சுருக்கேன் தனியாக. அதை வந்து நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு 8 ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அது பாதியாக நான் பண்ண போகிறேன். அதனால் 8 ஸ்லைஸு, ஒரு அரை முட்டைக்கு 2 ஸ்லைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. முட்டை பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. மேலே தோல் சீவி எடுத்துக்கலாம். இது 2 நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு வந்து வெறும் முட்டை ப்ரெட்டில் வச்சா நல்லா இருக்காது இல்லையா? அதனால் இதுக்கு மசாலா ஒன்று செஞ்சுக்க போகிறேன் கோட்டிங்க்கு. அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டேன். சூடாகிட்டு இருக்குது எண்ணெய். இப்போ ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இதிலே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க, கொஞ்சம் வாசனை வர வரைக்கும். ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள், இதுக்கு வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா வந்து சின்ன ஸ்பூனில் தான் நான் போடுறேன். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் வந்து அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப வதங்க தேவையில்லை. பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பும் நான் போட்டுக்கிறேன். உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை போட்டு இந்த மசாலாவில் நல்லா கோட் பண்ணி விடுங்க. பார்த்து திருப்புங்க. இந்த மஞ்சக்கரு பவுடர் மாதிரி பொடியாகிடும். அதனால் அலேக்காக திருப்பி விடுங்க, கரண்டியில் உடையாத மாதிரி. பாருங்கள், அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக மசாலா பிடிக்கிற வரைக்கும் கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ப்ரெட்டு ஒட்டணும் இல்லையா, பைண்டிங் ஆகணும் இல்லையா, அதுக்காக. பாருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். முட்டை வச்ச இதை ஆற வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ரெட் ஸ்லைஸ் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு பாதி முட்டை எடுத்திருக்கேன். நடுவில் வச்சுட்டு நீங்கள் சின்ன ப்ரெட்டாக இருந்தால் ஆஃப் முட்டையை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சுருக்கீங்களா, அது கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் அப்படியே வந்து இது பண்ணி எடுத்திங்கன்னா கரைஞ்சிடும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த ப்ரெட்டு. அதனால் பாருங்கள், நான் ஸ்பூனில் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கிறேன். ஓரம்லாம் கொஞ்சம் அழுத்தி விட்ருங்க. ஸ்பூனில் போட்டு ஓரமாக போடுங்க கொஞ்சமாக. இதே மாதிரி கொஞ்சமாக 2 பக்கமும் போட்டு கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க ப்ரெட்டு. அதுக்கு மேலே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட் கிராம்ஸு, அதில் வந்து கொஞ்சமாக மேலே வந்து தூவி விட்டு அழுத்தி விட்டுடலாம். ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக இருந்தால் ரொம்ப உடையும், அதனால் பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் செய்யும்போது அதை நல்லா பிடிச்சிக்கும் டைட்டாக. கையிலே நீங்கள் ரவுண்ட் பண்ணி ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ப்ரெட் கிரம்ஸ் நான் மேலே தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். 2 சைடும் இதே மாதிரி நீங்கள் இந்த பவுட்ரு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ப்ரெட்டு வந்து ரொம்ப பிரிஞ்சு வந்தால் இன்னொரு ஸ்லைஸ் கூட நீங்கள் மேலே வச்சுட்டு ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ஒட்டிக்கும்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஷேப் பண்ணிவிட்டேன். நான் தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கேன். சூடாகிட்டுருக்கு. ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இது மேலே பாருங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். வெளியில் வராது இந்த மசாலா. நீங்கள் பிளாஸ்டிக் கவர் மேலே கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு செய்யலாம். நான் பிளேட் வச்சுருக்கேன். அடியில் ஒட்டாமல் வரணுன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா வாழை இலை கூட நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், தோசை தவாக்கு சூடாயிடுச்சு. கொஞ்சமாக நான் எண்ணெய் போட்டுக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம பத்தலைன்னா மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா ப்ரெட்டு, அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுட்டு கம்மி ஃப்ளேம்லேயே செய்யுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். மேலே உள்ளே கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நான் எடுத்த 2 முட்டைக்கு 4 வந்தது. இதே மாதிரி ஸ்லைஸு. நம்ம உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய ப்ரெட் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதால அந்த ப்ரெட் ஸ்லைஸ் ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஒட்டி வந்துடும். பாருங்கள், நான் 2 போட்டேன். இப்போ மறுபடியும் 4 வந்திருக்கு. டோட்டலாக ஒவ்வொன்றா செஞ்சு வச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி 2 சைடும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் போட்டு பொரிச்சு விடுங்க. இதுக்கு நிறைய எண்ணெய் கூட பிடிக்காது. கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் கூட போதும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெட்டை. உங்களுக்கு டீப் ஃப்ரை வேணால் கூட பண்ணலாம். நான் டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை மட்டும்தான் பண்ணுறேன். பாருங்கள், இன்னொன்றும் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் திருப்பி போடாதீங்க. கொஞ்சம் ஒரு சைடு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அது ஆனதுக்கப்புறம் எல்லா சைடும் நல்லா திருப்பி போட்டு ஈவனாக கலர் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு ப்ரெட்டு கொடுத்தீங்கன்னா கூட போதும். குழந்தைங்களுக்கு ஹெவியாக இருக்கும் ஈவினிங் டைமில். அவ்வளோதான் பாருங்கள், 2 சைடும் நான் கோல்டன் ப்ரௌனாக செஞ்சுட்டேன். இப்போ எடுத்துகிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். டொமேட்டோ கெச்சப் மயோனஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.